மக்களே, இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா சப்பாத்திக்கு பச்சை பயிறு குருமா தான் செஞ்சுருக்கேன். அதை எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்ககிட்ட ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கோங்க, லைட்டான புளிப்பு டேஸ்ட்டுக்கு. அந்த டைமில் நல்லா பச்சை பயிரை நல்ல மிதமான சூட்டில் பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை பயிர் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கூட மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இது எல்லாம் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம தனியாக வேக வச்சு வச்சுருக்க பச்சை பயிரை இதோட கொட்டிட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா சுவையான பச்சை பயிறு குருமா ரெடி. இதை சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் ரிச் நிறைஞ்ச ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.